வானங்களே கேளுங்கள், பூமியே செவிகொடு. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். மோகம். தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல் 1 தெசலோனிக்கர் 4:4 என்கிற எச்சரிக்கிற வார்த்தைகள் வெறும் வேசித்தனம், விபச்சாரம் என்பவைகளை மாத்திரம் குறிக்காமல் இன்றைய உலகில் காணப்படும் அநேக மோக இச்சைகளையும் குறிக்கின்றதாக இருக்கிறது. அவைகளில் சிலவற்றை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். புரிந்து கொள்ள தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. கிரிக்கெட் மோகம். இந்தியாவை பிடித்து ஆடும் அல்லது ஆட்டும் இந்த கிரிக்கெட் மோகம் இன்றைக்கு அநேகரை கோடீஸ்வரராக மாற்றுவதல்லாமல் விதிமுறைகளை மீறுகிறவர்களாகவும் பண பலத்தினால் பதவி பலத்தினால் எதையும் சாதித்துவிட முடியும் என்கிற ஒரு மமதைக்குள் தள்ளிவிட்ட மாறாத உண்மையையும் இந்த நாட்களில் கண்கூடாக கண்டு வருகிறோம். ஆயிரக்கணக்கான கோடிகள் இந்த மோக பித்தத்தினால் அநேகருடைய பையைத்தான் நிரப்பினதை தவிர வேறொன்றுக்கும் உதவுவதில்லை. ஏதோ இந்தியர்களுக்கு விளையாட்டு உலகில் ஒரு இடம் உண்டு என்பதனை போன்ற மாய தோற்றத்தினை உருவாக்கியிருக்கிறோமே தவிர இளைஞர்கள் பலருடைய வாழ்க்கையை செயலற்றதாக மாற்றுவதற்கு எத்தனையாய் உதவி இருக்கிறது என்று பார்த்தால் நன்கு விளங்கும். மக்களுக்குள் காணப்படும் இந்த மோகத்தினை தன் சுய ஆதாயத்துக்காக உபயோகித்து வரும் பண முதலைகள், நிர்வாக திறமைசாலிகள், மீடியா துறை வல்லுநர்கள் இணைந்து செயல்படும் விதத்தை இந்த உலகத்தினர் அறிந்திருந்தாலும் கவலைப்படாமல் உணர்வில்லாமல் வாழ்வதும் ஈடுபாடு கொள்வதும் நமக்கு தெரியாதல்லவே. இன்றைக்கு IPL பந்தயங்களை கவனித்து பார்ப்போருக்கு இது நன்கு தெரியும். ஆனால் இதனை போன்றே ஆவிக்குரிய உலகில் மக்களின் மோகத்தை புரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் தந்திரமாக வியாபார நோக்கத்தை மையமாக கொண்டு செயல்படுவது என்பதை புரிந்து கொண்டு எத்தனை பேர் சிலருடைய பைகளை மாத்திரம் நிரப்ப உபயோகப்படும் யுக்திகளை அடையாளம் கண்டுகொள்ள ஆவியானவர் உதவி செய்ய மாட்டாரோ? சிலருக்கு பிள்ளைகளை குறித்து மோகம். பிள்ளைகளின் வாழ்வும் வளமும் தான் அவர்கள் கண்களுக்கு முன் தெரியும். அதற்காக அவர்கள் எதையும் செய்ய ஆயத்தம். ஓடவும் உழைக்கவும் இரவு பகலென்று பாராமல் செயல்படவும் திட்டங்களை தீட்டவும் அதையே சிந்தையாக்கி வாழ்வோரிடம் ஆலோசனை கேட்கவும் இவர்கள் தவறுவதில்லை. ஆனால் அந்த பிள்ளை அதை காட்டிலும் மேலாக வாழ்வின் நெறிமுறைகளை, வாழ்வின் சித்தாந்தங்களை தங்கள் தாய் தகப்பனிடந்து பார்த்தே கற்றுக்கொள்கிறது என்பதனை யோசித்து பார்ப்பதில்லை. அதற்கேற்றாற்போல் வாழ்க்கை நடத்துவதும் இல்லை. பிள்ளையும் பணமே எல்லாவற்றையும் சாதித்துவிடும் என்ற பிரமையில் வாழ கற்றுக்கொள்வதினால் எல்லா சூழ்நிலைகளிலும் தங்களை ஆபத்திற்கே வேடிக்கை பொருளாக மாற்றிக்கொள்கிறார்கள். பதவி மோகம். எப்படியாயிலும் தன்னை மற்றவர்கள் மதிக்க வேண்டும் என்பதினால் மனிதன் எப்பொழுதுமே அதற்கு தேவையான ஓரிடத்தை பெற்றுக்கொள்வதிலும் தக்க வைப்பதிலும் அதிக கவனம் செலுத்துகிறான். பதவி என்றால் எல்லாரும் தன்னை தேடுவார்கள் என்பதையும் அப்பொழுது தங்கள் முக்கியத்துவம் பெருகும் என்பதை நினைத்து பதவி தரப்படுவது மற்றவர்களுக்கு உதவவும் மற்றவர்களை உயர்த்தி விடவுமே என்பதனை மறந்து அரசியலிலும் வியாபார உலகிலும் ஆன்மீக உலகிலும் இந்த காட்சி சரிசமமாகவே காணப்படுகிறது. பதவி பித்தர்கள் எந்த வேஷம் போட அஞ்ச மாட்டார்கள். பொய் சொல்வதற்கோ வாக்குறுதிகளை அள்ளி வீசுவதற்கோ தங்களை குறித்து ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கவோ அதற்கு எந்த விலையும் செலுத்தவோ தயங்க மாட்டார்கள். சில வேளைகளில் மக்களுக்காகவே ஒவ்வொரு மூச்சும் இருப்பது போல நாடகம் ஆடுவது இவர்களுக்கு கைவந்த கலை. வசப்படுத்தக்கூடியவைகளை வசீகர மொழியால் தங்களுக்காக இழுத்து கொண்டு பின்னர் அடிமையாக்க அஞ்சாதவர்கள். பதவி இல்லாவிட்டால் இவர்களுக்கு பைத்தியமே பிடித்துவிடும். இதுவும் இன்றைய ஆவிக்குரிய உலகில் தலைவிரித்தாடும் கேவலம். அலங்கார மோகம். எத்தனை பணம் செலவழித்தாகிலும் அவ்வப்போது காணப்படுகிற உடைகள், நகைகள், வாகனங்கள், கருவிகள், செல்போன் போன்றவைகள், வாசனை திரவியங்கள் போன்றவற்றை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். இந்த மோகத்தை உபயோகப்படுத்தி தான் இன்றைய அநேக வியாபாரங்கள் நடக்கின்றன. நிகழ்ச்சிகளை மாற்றிக்கொண்டே இருக்கும் ஆவிக்குரிய நிகழ்ச்சிகளில் நோக்கங்கள் மறக்கப்பட்டு, கொள்கைகள் காற்றில் தள்ளப்பட்டு, வழிமுறைகள் காலில் மிதிக்கப்பட்டு, அலங்கார மோகத்தின் நிமித்தம் உண்டாக்கப்பட்ட ஊழியங்கள் தான்
எத்தனை இன்று விளம்பர மோகம். எப்படியாயிலும் அனைவரின் கண்களிலும் தான் பட வேண்டும் என்பது சிலருடைய அலாதி ஆசை. மேடைகளில் இடம் பிடிக்கிறதிலேயே, தேவையில்லாத நேரத்திலும் தங்களை மற்றவர் மத்தியில் திணித்துக் கொள்வதிலேயும், சத்தத்தை உயர்த்தி உயர்த்தி பேசுவதிலேயும், தேவையற்ற கருத்துக்களை வெளியிடுவதிலேயும், மற்றவர்களை காட்டிலும் தங்களுக்கு அதிகமாக தெரியும் என்பதை காட்டிக்கொள்ள முயற்சிப்பதிலேயும் அவர்கள் ஈடுபடும் போது இவர்களை அடையாளம் கண்டுகொள்வது மிகவும் எளிது. தங்களை வித்தியாசப்படுத்த வேண்டும் என்பதே குறியாக இருப்பதினால் தங்களை மிகவும் ஆவிக்குரிய நிலையில், உன்னத நிலையில் வாழுபவர்களைப் போல வெளிப்பாடுகளை கூறி அதன் மூலம் ஒரு விளம்பரத்தை தேடிக்கொள்ள இவர்கள் அஞ்சாதவர்கள். பொழுதுபோக்கு மோகம். உல்லாசமாய் வாழ வேண்டும் என்று உலகம் நம்மை ஏவி விடுகிறது. அதற்கான அநேக சாதனங்கள், வசீகரிக்கும் அநேக சாதனங்களை உலகம் கையாளுகிறது. பொருளற்ற, பொறுப்பற்ற, உள்ளான உணர்வுகளை தூண்டும் பேச்சுக்களை, காரியங்களை செய்து கவர்ச்சியினை மையமாக கொண்டு ஜனங்களை ஒரு மயக்கத்தில் தள்ளிவிடுவது, இவைகளை ஆவிக்குரிய உலகினை பொழுதுபோக்கும் மையமாக மாற்றிவிட்ட கொடுமைதனை நாம் கண்டு வருகிறோம். இப்படிப்பட்ட மோகங்கள் ஆவிக்குரியவர்களை பகுத்தறிந்து தங்களை விலக்கி காத்து கொள்ள வேண்டியது மிகவும் மிகவும் அத்தியாவசியம். இல்லாவிட்டால் நமக்கும் தேவனை அறியாத அஞ்ஞானிகளுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் போய்விடும். ஏதோ ஒரு வாழ்வு வாழ்ந்தேன் என்றோ, உலகத்தாருக்கு கடனாளி என்றோ நாம் வாழ முடியாதவர்கள். தேவன் நம்மை உலகத்தினின்று வேறு பிரித்ததும், தம்முடைய ஆவியினால் நிரப்பி உலகத்தின் ஆவியை எடுத்து போட்டதும் அவருக்காக உபயோகப்பட வேண்டும் என்பதினால் அல்லவோ? உலக மக்களின் இந்த மோகத்தினை கண்டு அனைத்து விளம்பர ஸ்தாபனங்களும், அலங்கார பொருட்களை உண்டாக்கும் ஸ்தாபனங்களும், ஏன் அத்தியாவசிய பொருட்களை உண்டாக்கும் ஸ்தாபனங்களும் வணிக முறையினை கையாண்டு மக்களை தங்களுக்கு சாதகமாக்கி கொள்ளும் முறைகளை உபயோகப்படுத்துகின்றனர். மாம்ச கிறிஸ்தவர்கள் மலிந்து வரும் இந்த நாட்களில் ஆவிக்குரிய உலகினையும் இந்த முறைகள் விட்டு வைக்கவில்லை. இதனை இப்போது ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களும் போட்டி போட்டுக்கொண்டு பின்பற்ற தொடங்கியுள்ளனர். நமக்குள் இருக்கும் பக்தி வைராக்கியமும், நம்முடைய தேவனை குறித்து அறிவும், தேசம் தேவனை அறிய வேண்டும் என்ற தரிசனமும், திருச்செவி தேவனுக்கு ஏற்ப கரை திரையற்றதாக மாற வேண்டும் என்ற தாக்கமும் மேலே சொல்லப்பட்ட மோகங்களிலிருந்து நம்மை காப்பதாக.